கோட்பாடும் உடன்படிக்கை. ஏப்ரல் பாகம் 6 ஏப்ரல் 1829 பென்சில்வேனியாவில் ஹர்மேனியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு ஆலிவர் க்ளோரிடேக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். ஆலிவர் க்ளோட்டெரிக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் ஏப்ரல் 7, 1829 மார்மன் புஸ்தகத்தின் மொழிபெயர்ப்பதில் எழுத்தாளராக தனது பணியை ஆலிவர் க்ளோட்டெரி ஆரம்பித்தார். மார்மன் புஸ்தகத்தின் பதிவேடு பொறிக்கப்பட்டுள்ள தகடுகளில் பற்றிய தீர்க்கதரிசியின் சாட்சிகளை குறித்து மேன்மை பற்றிய தெய்வீக தெளிவுப்பட்டை அவர் ஏற்கனவே பொறித்துள்ளார். ஊரிம் என்றும் தும்பி மூலமாக தீர்க்கதரிசி கர்த்தரிடம் கேட்ட இந்த பதிலை பெற்றனர். 1-6 கர்த்தரின் வாயிலில் உழைப்பவர்கள் இரட்சிப்பை ஏற்கிறார்கள். 7-13 இரட்சிப்பின் வார்த்தையினிடம் பெரியவரும் இல்லை. 14-27 ஆவியின் வல்லமையால் சத்தியத்தை பற்றிய சாட்சி வருகிறது. 28-37 வரை கிறிஸ்துவை நோக்கி பார்த்து தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். வசனம் 1 மனுபுத்திரர்களுக்குள் ஒரு பெரிதும் அதிசயமான கிரியைகள் வரப்போகிறது. 2 இதோ நானே தேவன், எனது வார்த்தைகளை செவிக்கொடுங்கள். அவை ஜீவனும் வல்லமையும் உள்ள, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட கூரானதும் கணுக்களை உளையும் பிரிக்கத்தக்கதுமாய் இருப்பதால் எனது வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 3 இதோ வாயல் இப்பொழுதோ அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. ஆகவே அறுவடைக்கு வாஞ்சிக்கிறவன் தனது முழு பலத்தோடு அரிவாளை நீட்டி தேவனுடைய ராஜ்யத்தில் தனது ஆத்துமாவின் நித்திய இரட்சிப்புக்காக பொக்கிஷப்படுத்தப்பட்டபடியாக பகலாய் இருக்கும் வரை அறுவடையை செய்ய கடவன். 4 ஆம், தனது அரிவாளான நீட்டி அறுவடையை செய்கிறவன் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் அவைகளை. ஆகவே என்னிடம் கேட்டால் நீ பெற்றுக்கொள்வாய், நீ தட்டினால் அது உனக்கு திறக்கப்படும். இப்பொழுது நீ கேட்டபடியால் இதோ எனது கட்டளைகளை கைக்கொள், சீயோனின் நோக்கத்தை நிலைப்படுத்த வகை தேடு என நான் உனக்கு சொல்கிறேன். 7 ஞானத்தை அன்றி ஐஸ்வரியத்தையும் நாடாதிரு. இதோ தேவனுடைய இரகசியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படும். பின்னர் நீ ஐஸ்வரியவானாக்கப்படுவாய். இதோ நித்திய ஜீவனை உடையவன் ஐஸ்வரியவான். 8 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னிடத்தில் வாஞ்சிக்கிறதைப் போலவே அது உங்களுக்கு ஆகக்கடவது. நீங்கள் வாஞ்சித்தால் இந்த சத்தியத்தில் நீங்கள் அநேக நன்மைகளை பெறுவீர்களாயிருப்பீர்கள். 9 இந்த சந்ததிக்கு மனம் திரும்புதலை இன்றி எதையும் சொல்லாதிருப்பாயாக. எனது கட்டளைகளை கைக்கொள், எனது கட்டளைகளின்படியே எனது பணியை நடப்பிக்க உதவி செய்ய பாக்கியவான்களாயிருப்பாய். வசனம் 10 இதோ நீங்கள் ஒரு வார்த்தையை பெற்றிருக்கிறாய். எனது வரத்தல் நீ பாக்கியவானாயிருப்பாய். அது பரிசுத்தமானது என்பதையும் உன்னதத்திலிருந்து வருகிறது என்பதையும் நினைக்கூறு. வசனம் 11 நீ கேட்க மனதாயிருந்தால் பெரிதும் அதிசயமான இரகசியங்களை நீ அறிந்து கொள்வாய். ஆகவே இரகசியங்களை
கண்டுபிடிக்கத்தக்கதாக சத்தியத்தின் ஞானத்திற்குள் அநேகரை நீ கொண்டு வருவதற்காக உனது வார்த்தைகளை நீ பிரயோகித்து, ஆம், அவர்களது வழிகளை தவறுகளை அவர்களுக்கு உணர்த்துவாய். 12. உனது விசுவாசத்தை சார்ந்து இருப்பவர்களைத் தவிர வேறு ஒருவருக்கும் உனது வார்த்தைகளை காண்பிக்காதே. பரிசுத்தமான காரியங்களை அற்பமாய் எண்ணாதே. 13. நீ நன்மையானதை அன்றி செய்து முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இரட்சிக்கப்படுவாய். அது தேவனுடையது, சகல வரங்களிலும் மகத்தானது ஆகும். ஏனெனில் இரட்சிப்பின் வார்த்தையை விட இந்த வரம் பெரிதல்ல. 14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்கிறேன், நீ செய்வதை ஏற்றதாக பாக்கியமானாயிருப்பாய். ஏனெனில் நீ என்னிடம் விசாரித்ததாய், இதோ நீ விசாரிக்கும் போதெல்லாம் எனது ஆவியில் இருந்து அறிவுரையை பெறுவாய். இல்லையெனில் இந்த நேரத்தில் நீ இருக்கிற இந்த இடத்திற்கு நீ வந்து இருக்க மாட்டாய். 15. இதோ நீ என்னிடம் விசாரித்ததாய் நான் உனக்கு உள்ளத்தை தெளிவுபடுத்தினேன் என்பதை நீ அறிவாய். சத்தியத்தின் ஆவியினாலே நீ தெளிவுபடுத்தப்பட்டதனியே நீ அறிந்து கொள்ளத்தக்க இந்த காரியங்கள் குறித்து இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன். 16. ஆம், எனது சிந்தனைகளையும் உனது இருதயத்தின் நோக்கங்களையும் தேவனையே தவிர வேறொரு அறிவுக்கொள்ளென நீ அறிவாய் என நான் உனக்கு சொல்கிறேன். 17. நீ எழுதி கொண்டிருக்கிற வார்த்தைகள் அல்லவா, அல்லது பணி மெய்யானது என ஒரு சாட்சிகளாக இவற்றை நான் உனக்கு சொல்கிறேன். 18. ஆகவே கருத்தாய் இரு. வார்த்தைகள் நிமித்தம் இந்த கடினமான சூழ்நிலைகளில் அவனிலிருந்தாலும் எனது ஊழியக்காரன் ஜோசப் அண்டையிலே உண்மை உள்ளவனாய் நில். 19. அவனது குற்றங்களில் அவனுக்கு புத்திமதி சொல். அவனிடமிருந்து புத்திகளையும் பெற்றுக்கொள். பெருமையாயிரு, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, அடக்கமாயிரு. பெருமையும் விசுவாசமும் நம்பிக்கையும் தயாளமும் கொண்டு இரு. 20. இதோ அழிவியர் உன்னுடைய விஞ்ஞானின் நிமித்தம் நான் உன்னிடம் பேசினேன். ஆகவே இந்த வார்த்தைகளை உனது இருதயத்திற்குள் பொக்கிஷப்படுத்து. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில் உண்மை உள்ளவனாயும் கருத்து உள்ளவனாயும் நான் எனது அன்பின் கரங்களாலே உன்னை அணைத்து கொள்வேன். இதோ 21. இதோ நானே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நானே என் சொந்தமானவர்களிடத்தில் வந்தேன். எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானே இருளில் பிரகாசிக்கிற ஒளி. இருளானது அதை விலக்கி கொள்ளவில்லை. 22. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒரு சாட்சியும் நீ வாஞ்சித்தால் இந்த காரியங்களை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக எனது இருதயத்தோடு என்னையே நோக்கி கூப்பிட இரவை நினைத்து பார். 23. இந்த காரியத்தை குறித்து எனது மனதிற்குள் நான் சமாதானத்தை பேசவில்லையே. தேவனிடமிருந்து வருகிறதை விட மேன்மையான இந்த சாட்சியை நீ பெற முடியும். 24. இப்பொழுது இதோ நீ ஒரு சாட்சியை பெற்று இருக்கிறாய். ஏனெனில் இந்த மனுஷனும் அறியாத காரியங்களை நான் உனக்கு கூறினால் நீ ஒரு சாட்சியை பெற்று இருந்ததாக. 25. நீ என்னிடத்தில் வாஞ்சித்ததால் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப்பை போல மொழிபெயர்க்க ஒரு வார்த்தை இதோ நான் உனக்கு அருளுவேன். 26. மெய்யாகவே மெய்யாகவே மனுஷன் துன்மார்க்கத்தில் நிமித்தம் மறைந்து வைக்கப்பட்டிருந்த எனது சுவிசேஷம் அதிகமாக அடங்கியிருக்கிற பதிவேடுகளே இருக்கின்றன என நான் உனக்கு சொல்கிறேன்.
வசனம் 27. பின்னர் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ஒரு வாஞ்சையான நல்ல வாஞ்சையை உனக்கு இருந்தால் அக்கிரமத்தால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எனது வேதங்களின் பகுதிகளை உனது வார்த்தால் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் நீ உதவ வேண்டுமென இப்பொழுது நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 28. இப்பொழுது இதோ இந்த ஊழியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த வார்த்தையின் திறவுகோல்களை உனக்கு எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் கொடுக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் 2 அல்லது 3 சாட்சிகளை வாக்கினாலே நிலைவரப்படும். வசனம் 29. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது வார்த்தைகள் எனது சுவிசேஷத்தின் பகுதிகளையும் ஊழியத்தையும் இவர்கள் மறுதலித்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். ஏனெனில் எனக்கு செய்வதை விட உனக்கு அவர்கள் ஒருபோதும் அதிகமாய் செய்ய முடியாது. 30. எனக்கு செய்ததை போல உனக்கு அவர்கள் செய்தாலும் நீ பாக்கியவானாயிருப்பாய். ஏனெனில் மகிமையில் நீ என்னோடு வாசம் பண்ணுவாய். 31. ஆனால் கொடுக்கப்பட போகிற சாட்சியை நிலைவரப்போகிற எனது வார்த்தைகள் அவர்கள் மறுதலிக்காமல் இருந்தால் அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். பின்னர் உன் பிரயாசங்களின் கனிகள் நீ மகிழ்ச்சியை பெறுவாய். 32. எனது சீஷர்களுக்கு நான் சொன்னதை போல மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு காரியத்தை குறித்து இங்கே 2 பேராவது 3 பேராவது எனது நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு நடுவிலே இருக்கிறேன். அப்படியே உங்கள் நடுவிலே நினையாது இருக்கிறேன். 33. எனது குமாரர்களே, நன்மை செய்ய பயப்படாதிருங்கள். ஏனெனில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் அறுப்பீர்கள். ஆகவே நீங்கள் நன்மையை விதைத்திருந்தால் உங்களின் பலனை நீங்கள் நன்மையாற்றதை அறுப்பீர்கள். 34. ஆகவே சிறுமந்தையே பயப்படாதே, இதோ நன்மை செய்ய பூமியில் நரகமும் உனக்கு விரோதமாக திரண்டாலும் நீ என் கன்மலையின் மேலே கட்டப்பட்டு இருந்தால் அவைகளால் மேற்கொள்ள முடியாது. 35. நான் உன்னை சுமத்த மாட்டேன், நீ உன் வழிகளிலே இனி பாவம் செய்யாதே. நான் உனக்கு கட்டளையிட்ட பணிய தெளிந்த புத்தியுடன் நிறைவேற்று. 36. ஒவ்வொரு எண்ணத்திலும் என்னை நோக்கி பார், சந்தேகப்படாதே, பயப்படாதே. 37. எனது விலாவிலே குத்தப்பட்ட காயங்களையும் என் கையிலும் கால்களிலும் உள்ள ஆணிகளின் தழும்புகளையும் பார். விசுவாசமாயிரு, எனது கட்டளைகளை கைக்கொள், பரலோக ராஜ்யத்தை நீ சுமந்து இருந்து கொள்வாய். ஆமேன்.